ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீகவாதி, சிறந்த ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவம் ஐயா அவர்கள் பாஜகவுக்கு எதிரானவரா இல்ல ஆதரவானவரா அப்படிங்கிறத பத்தி தான் உங்களோட ஒரு சில வீடியோ மூலமா என்னுடைய கருத்தை உங்க கூட பதிவு பண்ணிக்கிற போறேன். சரிங்களா? ஆன்மீகமும் தெய்வீகமும் வேறு வேறு அப்படின்னு என்னுடைய சேனல்ல ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். இதற்கு அப்புறமும் நான் இதை பற்றி ஒரு சில வீடியோ பண்ணுவேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக பேசக்கூடியவர், நகைச்சுவையாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆன்மீக ரீதியாக சரியான கருத்துக்களை, சிறந்த கருத்துக்களை முன்வைக்கிறவர் சுயசிவம் ஐயா அவர்கள். என்னுடைய கல்லூரி காலங்களில் என்னுடைய நண்பன் சுகுமாரன் அவன் அவருடைய பேச்சுக்கு ரொம்ப அடிமை அப்படின்னு சொல்லலாம். அவன் மூலமா நானும் அப்பப்போ அவர் பேச்சை கேட்பது உண்டு. அவர் சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை ஈர்க்கிறது மாதிரியான அவர் பேச்சை கேட்ட எல்லாருமே அவருடைய பேச்சு ஈர்த்துரும். சரிங்களா? அவர் அதுக்கப்புறம் நான் கல்லூரி காலங்கள் படிக்கும்போது கிடையாது, அதுக்கப்புறம் சுகிசிவம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுலேயும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீகவாதி. எப்போதுமே அவர் நெத்தியில திருநீர் இல்லாம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகவாதி. இருந்தாலும் அவர் ஒரு ஹிந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாஜகவுக்கும் மோடி அவர்களின் பிறந்த நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அவர் போட்டோ வச்சு தெய்வீகமும் தெய்வ திருநாடும் எனது இரு கண்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய பாரத பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு தெய்வீகத்தையும் தெய்வ திருநாடையும் மதிக்கிற பிரதமருக்கு எதிரானவர் தான் ஆன்மீகவாதி, ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவம் ஐயா அவர்கள். அதை ஒரு சில வீடியோ மூலமா உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். புத்தரை புறக்கணிச்சதுனால நாம படுற பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா? எல்லா பாவங்களுமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிற பக்தி யோகம் ஜெயிச்சிருச்சு. எந்த பாவமும் மன்னிக்கப்படாது, அது தன் செயலை செய்யும் என்று உலகத்துக்கு உறக்க சொன்னவர் புத்தர் மட்டுமே. அதனால நமக்கு அவரை பிடிக்கல. ஏன்னா நீ தப்பு பண்ணா நீ கஷ்டப்படுவேன். இல்ல அதெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு அவர் தானே சார் வேணும். நம்ம நிறைய அக்கிரமம் பண்ற ஐடியால இருக்கிறோம். அப்பப்போ தேங்காய் பழம் வாங்கிட்டானா நம்மள மன்னிச்சிருவாரு, இல்ல உண்டியல்ல காசு வாங்கிட்டா நம்மள மன்னிச்சிருவாரு, இல்ல அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம யாத்திரை போயிட்டு வந்தா மன்னிச்சிருவாரு. நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். நாம தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல, நம்ம தப்ப மன்னிக்கிற மாதிரி ஒரு சாமி வேணும்னு நினைக்கிறமே ஒழிய தப்பு பண்ணாம இருக்கணுங்கிற யோகியதையை பத்தி நம்ம கவலைப்படலையே. புத்தர் ஓபனா சொன்னார், ஒண்ணும் பண்ண முடியாதுப்ப, நீ தப்பு பண்ணிய நீ அனுபவிச்சுதான் தீரணும் அப்படி. மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ்ராய், அவர் தலைமை பங்குற ஒரு கமிட்டியில இன்னொரு மெம்பர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கரோடு சேர்ந்து பயணம் பண்றாரு மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் ரொம்ப ஹையஸ்ட் ரிகார்டு அம்பேத்கர் மேல வச்சிருக்காரு. மகாத்மா காந்தி ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் மேல ஜவஹர்லால் நேருடைய மரியாதை என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இன்டலெக்சுவல் பிரில்லியன்ஸ், எருடிட் ஸ்காலர்ஷிப், deep and wide intelligence, sound common sense, rich experience and clear reason. தமிழ்ல அறிவுத்திறன், முதிர்ந்த படிப்பறிவு, ஆழ்ந்தகந்த தெரிவு, நுண்ணறிவு கூர்மை, தரமான நடப்பறிவு, பலமான பட்டறிவு, தெளிந்த பகுத்தறிவு, இத்தனையும் உடையவர் அம்பேத்கர். இப்படிக்கு ஜவஹர்லால் நேரு. எந்த குறையும் சொல்ல முடியாது. மகாத்மா காந்தியால மதிக்கப்பட்டவர், எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர், அறிவாளி. மவுண்ட் பேட்டன் ரொம்ப மதிப்பாரு யாரு? அம்பேத்கர். சோ அவர் பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்வைட் பண்ண போது கூட்டிட்டு போறாரு. நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. பூரி ஜெகநாத் டெம்பிள்ல மவுண்ட் பேட்டன் மட்டும் அனுமதிக்கப்பட்டார், அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்பட்டார். எந்த நாட்டில இருந்தோ வந்த வெள்ளக்கார இந்த நாட்டு கோயிலுக்குள்ள போலாமா? இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்தவன் இந்த கோயிலுக்குள்ள போக கூடாதா? நாடா இது சார்? இது என்னைக்கோ முடிஞ்ச கதைன்னு சொல்லாதீங்க. ஒரு வாரம் முன்னாடி யூடியூப்ல வந்தது, ஒரு கோயிலுக்குள்ள யாரோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அந்த கோயில்ல நிர்வாகி திட்டுறாரு. திட்டலாமா? அப்படி நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கலாமா? அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடைய வேண்டிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? மவுண்ட் பேட்டன் பூரி ஜெகநாத் டெம்பிள்ல பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கப்படுகிறார். டாக்டர் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்படுகிறார். என்ன நாடு சார் இது? இது பொறுப்பதில்லை, அது சகிச்சுக்க முடியாது. அடுத்து ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி
ஒரு கருத்துக்கள் வந்து மக்களிடம் கேட்கப்பட்டது. அது என்ன கருத்துக்கள்னா, ஆகம முறைப்படி தான் கோயில்ல வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆகம முறையில சமஸ்கிருதத்துல தான் வந்து கோயில்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கான். சரிங்களா? ஆனா சுகிசிவம் ஐயா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பிறந்த நாள்னா நீங்க போயிட்டு கோயில்ல அர்ச்சனை பண்ணுவீங்கல்ல, அப்போ உங்க பேரு நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல, அது ஆகம முறையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆகம முறையில கோயில்ல அர்ச்சனைக்கு டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, அது இருக்கா? அதாவது ஸ்பெஷல் டோக்கன், ₹100 டோக்கன் வாங்கினா முன்னாடி போலாம், டோக்கன் வாங்காதவங்க வரிசையில வரணும், ₹50 டோக்கன் வாங்கினா அவங்களுக்கு தனி கியூ அப்படின்றதெல்லாம் ஆகம முறையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்புல. இந்த மாதிரி சரியான கருத்துக்களை கேட்கறதுனால அவரை வந்து பாஜக அரசு கொஞ்சம் தள்ளி வச்சே பாக்குது. ஆனா அவர் முற்றிலும் பாஜகவுக்கு எதிரானவர். எல்லாமே ஆகமப்படிதான் நடக்குதோ? அர்ச்சனை சீட்டு எந்த ஆகமத்தில் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கோயில் அர்ச்சனை சீட்டு எந்த ஆகமத்தில் இருக்குன்னு சொல்லிட்டுங்க பாப்போம். எனக்கு ஏதாவது அர்ச்சனை சீட்டை வச்சு உள்ள போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்றியே, அர்ச்சனை சீட்டு முதல்ல ஆகமத்தில் இருக்கா? 6 கால பூஜை தவிர ஒருத்தன் பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி இடையில அர்ச்சனை பண்ற பழக்கம் ஆகமத்திலேயே கிடையாது. எந்த ஆகமத்திலும் கிடையாது. அவன் பேர் சொல்லி உத்திரட்டாதி நட்சத்திர மீனராசியோ கிடையாது. இதெல்லாம் நம்ம ஆகமத்திலே கிடையாது. நீ 6 கால பூஜை முடிச்சுட்டு பேசாம போக வேண்டியதானே ஒழிய நடுவில் அர்ச்சனை பண்றது, டிக்கெட் போடுறது, வசூல் பண்றது கிடையாது. அப்ப நாம அதெல்லாம் வச்சிருக்கிறோம். எதெல்லாம் நமக்கு லாபமோ அதெல்லாம் ஆகமத்தில் இல்லாட்டி வச்சுக்குவோம். ஆனா எது சரியா இருந்து ஒன்னு சொன்னா கூட அது ஆகமத்துல இல்லைன்னு சொல்லி மறுப்போம். இது அடாவடித்தனம் இல்லையா? 9 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிட்டு சில பேரும், சமஸ்கிருதத்துல தான் அர்ச்சனை பண்ணணும், அல்லது இவ்வளவு வருஷங்களாக ஆகம முறைப்படி சமஸ்கிருதத்துல தான் பண்ணப்பட்டது, அதை என்னத்துக்கு திடீர்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும், ஒரு தரப்பினர் இல்ல பாஜகவை சேர்ந்தவங்க ஒரு மேடையில இதற்கான கருத்து கணிப்பு வைக்கப்படுது. அப்ப நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க, டிஎம்கே எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் வந்து சுகிசிவம் ஐயாவுக்கு ஆதரவா இருக்காங்க. எந்த மாதிரினா தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும், தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றது மாதிரி வந்து அவங்க ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா மேடையில இருந்த அந்த ஆதீனம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க RSS சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாரும் சமஸ்கிருதத்துல தான், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்க, தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவங்க தமிழர்கள், ஆனா சமஸ்கிருதத்துல தான் கோயில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அந்த வீடியோவும் காமிக்கிறேன் பாருங்க. எதனாலைனா அவங்க வந்து ஹிந்துத்துவ அரசியல் எடுக்கிறவங்க, அதனால சமஸ்கிருதத்துக்கு நாங்க ஜால்ரா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுகிசிவம் ஐயா பல இடங்கள்ல ஆன்மீக ரீதியான சரியான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதுனால பாஜக அரசு அவரை வந்து தள்ளி வச்சே பாக்குறாங்க. ஏன்னா வந்து அவர் சரியான கருத்துக்களை முன்வைக்கிறார். ஹிந்துத்துவாங்கிறது வந்து பாஜக எடுத்திருக்கல கையில, அது வந்து ஹிந்துத்துவாவே கிடையாது. அவங்க வந்து மத அரசியலை கையில எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து அனைத்து மதத்தினரையும் சமமாக பாக்குறோம். மத்த எல்லா மாநிலத்திலையும் வந்து ஹிந்துக்கள் வந்து ஒரு வெறியர்களாவே அவங்க ஆக்கி வச்சிருக்காங்க, அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் சுய அரசியலுக்காகவும். குஜராத், ஊப்பிலாம் போயிட்டீங்கன்னா ஹிந்து தான். இப்போ வந்து அமித்ஷா ஒன்று பேசியிருக்காரு, அது இன்னொரு வீடியோல பேசுவோம். அங்கெல்லாம் வந்து ஹிந்துக்களை வச்சு மட்டுமே இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அரசியலை வந்து கையில் எடுத்திருக்கிறதுனால, ஆன்மீகம்னா என்னன்னு சரியா பேசுறதுனாலையும், சரியான ஹிந்துத்துவ கருத்துக்களை முன்வைக்கிறதுனாலையும், சரி ஹிந்துண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா பேசக்கூடிய சுகிசிவம் ஐயாவை வந்து இவங்க வந்து கொஞ்சம் தள்ளி வச்சே, சொல்ல போனா இவங்க சரியான கருத்துக்களை பேசுற இவர் தான் நமக்கு முதல் எதிரி அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதன் பேர்லயே வந்து ரங்கராஜ் பாண்டே மேல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோல, அவர் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு.
எப்போ எனக்கு வந்து அவர் மீது உள்ள அபிப்பிராயம் வந்து சுக்குநூறு ஆச்சுன்னா வந்து அவர் சுகிசிவம் ஐயாவை ஒரு பேட்டி எடுத்த போதுதான் அவருடைய கருத்துக்களை வந்து சுகிசிவம் ஐயா மீது வந்து திணிக்கிறதுக்கு பார்த்தாரு. சிறந்த பேச்சாளர் சுகிசிவம், அவர் வந்து ரங்கராஜ் பாண்டே கிட்ட வந்து அடங்கி போவாரா? இவர் பேசுறத வந்து ரங்கராஜ் பாண்டே கேட்டுட்டு போறது மாதிரி இருந்துச்சு, இவருடைய பேச்சுக்கு ரங்கராஜ் பாண்டே அடங்கி போறது மாதிரி இருந்துச்சு. அவர் ஓப்பனா சொல்றாரு, நீங்க ஒரு கருத்தை உங்க மண்டைக்குள்ள வச்சுட்டு அதை எனக்கு திணிக்க பாக்குறீங்க, ஆனா எனக்கு தெரியும் எது சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகிசிவம் ஐயா ஓப்பனா அந்த மீட்டிங் இதுல பேசினாரு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அவங்க பாஜக அரசு வந்து ஒரு தவறான கருத்தை, தவறான ஹிந்துத்துவ அரசியலை வந்து மக்கள் மனதுல தமிழ்நாட்டுல விதைக்க பாக்குறாங்க, பதிக்க பாக்குறாங்க. அதுல இருந்து நம்ம வந்து சரியான புரிதலோட விலகிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? தேங்க்யூ.